அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராமோட லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு 2-3 வீடியோஸாகவே சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார தான் பார்த்தீங்கன்னா டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக December 20th லோவஸ்ட் சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்த எண்டு வரைக்கும் வரத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லாஸ்ட் வீக்ல ஒரு மண்டே டியூஸ்டே வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ December 20th லோ வந்து பேங்க் நிஃப்டிலலாம் பார்த்தீங்கன்னா 50,609 எக்ஸாக்டா அதை டச் பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு 3 கேண்டல்ஸ்லயே பார்த்தீங்கன்னா என் டு என் டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான் இன்னைக்கு. சாதாரணமான புல்லிஷ் மூமெண்ட் கிடையாது, ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான். பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டி 50, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லிடுறேன், கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ், அதாவது பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், முத்தூட் ஃபினான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அபார வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடனரி மூவ்மெண்ட்டாக வந்து இன்னைக்கு வந்து இருந்தது. ஸோ நிஃப்டி மிட் கேப் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே ஒரு நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது கன்ஃபர்மேஷன். ஸோ முந்தா நாள் கூட ஒரு December 31 கூட ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் தான். ஸோ இது அடுத்தது என்ன ஆகுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சொல்லவே தேவையில்லை. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. இதில் நிஃப்டி 50ல மட்டும் கொஞ்சம் ஹெவியாக வந்து பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பை தான். ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்ப நாளைக்கு கொஞ்சம் வந்து மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நாம் அதை டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறப்ப பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சியில் மொத்தம் 2911 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1824, டிக்ளைன்ஸ் வந்து 997, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மடங்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அன்சேஞ்சில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 90 ஸ்டாக்ஸ், 52 வீக் ஹைல 66 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல வந்து 24 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கியூட்ல 149, லோயர் சர்க்கியூட்ல 48 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ டபுள் மடங்கு கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவை கம்பேர் பண்றப்ப ஒரு பாசிட்டிவ் சைடு வந்து டபுள் மடங்குக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அடுத்தது என்ன நடக்கும், பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 எல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ கண்டிப்பா கொஞ்சம் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. என்னங்க நல்லா ஏறிட்டு இருக்கிற மார்க்கெட்ல திடீர்னு வந்து செல்லிங் எடுக்கும் அப்படிங்கிறீங்க, அந்த மாதிரி நினைக்க வேணாம். ஸோ அதுக்கு வந்து காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடம் 51,787க்கும் 50,620க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து ஒரு டபிள்யூ ஃபார்ம். ஒரு டபிள்யூ ஃபார்ம்ல வந்து மார்க்கெட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ டபிள்யூ சார்ட் பேட்டர்ன் தான். இது வந்து டபுள் பாட்டம் பேட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து 51,787 வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி இல்லாம கேண்டில்ஸ் மேல பிரேக் வச்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட் வந்து அதை வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்க, அது நாளைக்கு கீழே இறங்குமா இறங்காதானா, இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு சின்ன கேப் அப்ல ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் அப்ல ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இந்த இடத்துல 51,787 ஓப்பன் ஆகிறப்ப 215 minutes கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இருக்கு. ஸோ ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் விழுந்தது. December 18க்கும் December 19க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் விழுந்த அந்த கேப் இன்னைக்கு தான் க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த கேப் டவுன் விழுந்த இடம் வந்து அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸா மாத்திட்டேன். ஸோ 24,188 ஸோ அந்த இடம் டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு. ஸோ நான் இப்போ எப்படி இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்ததோ ஸோ நாளைக்கு அகைன் வந்து ஒரு பியரிஷ் மூமெண்ட் வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இருந்தாலுமே கூட ஒரு 100% கிடையாது. நான் இந்த இடத்துலலாம் கூட நான் நிறைய வந்து ஃபோர்ஸ், அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா December 31 கன்ஃபார்மா சொல்லியிருந்தேன். ஸோ டச் பண்ணிட்டு ஒரு 100% வந்து மேலே வந்துடும் அப்படின்னு. பட் நாளைக்கு வந்து ஒரு 50-50 சான்சஸ் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் இதை ரெசிஸ்டன்ஸா எடுத்தது அப்படின்னா நல்ல ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் ஹையா பிரேக் பண்ணி கேண்டல்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் வந்து டஃப்பான சிச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி
ஸோ ஃபின் நிஃப்டியும் சேம் தான், அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸ்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஸோ மிட் கேப் நிஃப்டி மட்டும் கம்ப்ளீட்டா ஒரு பை சைடு, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு 13,240 வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால வந்து அது மட்டும் கொஞ்சம் புல்லிஷ் வந்து கன்ஃபார்மா சொல்லிடலாம். ஸோ மற்றபடி சென்செக்ஸா இருக்கட்டும், சென்செக்ஸோ ஒரு கேப் க்ளோசிங் தான், உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடம் ஸோ ஒரு கேப் க்ளோசிங் மார்க்கெட் தான் எல்லாமே. அந்த கேப் அதாவது கேப் வந்து விழுந்ததை இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு நிற்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஒரு செல்லிங்க்கும் பாசிபிள் இருக்கு, இல்லைன்னா ஹையாக பிரேக் பண்ணிட்டு இந்த லைன் எல்லாம் பிரேக் பண்ணாதான் அடுத்தடுத்து பையிங்கே தவிர. ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம் எல்லாத்துலேயுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 51,854, பிவோட் பாயிண்ட் வந்து 51,420, சப்போர்ட் வந்து 51,175. இன்னைக்கு ஹை வந்து 51,672, லோ வந்து 50,992, ஓப்பன் வந்து 51,084, க்ளோஸ் வந்து 51,605. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் தள்ளி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஸோ என்ன சொல்றதுன்னா 51,787 வரைக்கும் அந்த பையிங் வந்து நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு ஹை வந்து 51,672. ஸோ ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனா ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் மட்டும் நாம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பை வந்து ஃபோக்கஸ் பண்ணா 51,787 வந்ததுக்கு அப்புறம் ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா 784 பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேலே வந்துடும் மறுபடியும். ஸோ இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், சார்ட்லேயே சொல்லிடுறேன். ஸோ 51,787 வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ கேப் அப் நாளைக்கு விழுந்தா கூட ஸோ கண்டிப்பாக வந்து செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ கேப் அப்ல எந்த இடத்துல ஓப்பன் ஆனா பையிங் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 51,787க்கு மேலே ஒரு ஓப்பனிங் விழுவுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் தான். இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து அகைன் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் நமக்கு வந்து செல்லிங், அதாவது பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறதுனா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆகிறப்ப க்ளோஸுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் வந்து இந்த இடத்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வரும். சப்போஸ் 51,420 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கொஞ்சம் வந்து செல்லிங் ஆகிட்டு ஸோ இந்த இடம் 51,000 நேற்று லோ எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப ரேர் தான், இந்த மாதிரி ஓப்பனிங் எடுக்கிறது ரேர் தான். பட் மேபி பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இந்த இடம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு ஒரு க்ளோஸு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ அகைன் கீழே வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் படி தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்று க்ளோஸு கீழே ஓப்பன் வச்சு கீழே சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் மேலே போகும். இல்லை அப்படின்னா ஒரு கேப் அப் எடுத்துட்டு 51,787ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதையும் பிரேக் பண்ணிட்டு ஓப்பன் ஆனால் கொஞ்சம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நிஃப்டி 50 அதே மாதிரி தான். ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஸோ சேம் கண்டிஷன் தான். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சிடுச்சு அப்படின்னா இந்த மறுபடியும் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடும். ஸோ எல்லாமே அதுதான். க்ளோஸுக்கு கீழே நாளைக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து ஓப்பனிங் வச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கேன். மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு பை சைடு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம் கோ லிமிடெட், ரொம்ப வந்து கம்மியாக இருக்கிற சீப்பாக கிடைக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 216. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 228 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நேஷனல் அலுமினியம் லிமிடெட் ஸோ நல்லா ஏறிட்டு இருந்த மார்க்கெட் தான். ஒரு சின்ன ரெக்டாங்குலர் பிரேக் அவுட் மட்டும்தான் நடந்திருக்கு. இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 9 to 8 பாயிண்ட்ஸ் 230 அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் பக்கம் கூடிய சீரியலில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நேஷனல் அலுமினியம் கோ லிமிடெட்ல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ், அதனால நீங்க ஒரு லாங் டேர்ம் கூட நாம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது அசோக் லேலண்ட். ஸோ அசோக் லேலண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பிரேக் அவுட் நடக்க போகுது. ஸோ இந்த லாஸ்ட் ஃபைனல் 236.08 ஸோ அதையும் பிரேக் பண்ணி ஓப்பன் வச்சுது அப்படின்னா ஸோ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 பாயிண்ட்ஸ் பக்கம் அசோக் லேலண்ட்ல வந்து எதிர்பார்க்கலாம். சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சுன்னா அகைன் வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிடும். ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக மறுபடியுமே பார்த்தீங்கன்னா
இந்த ரேஞ்ச் பவுண்ட் வந்து நடக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து அசோக் லேலண்ட்ல வந்து இருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் மட்டும் நம்ம செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நாம இந்த 236.08க்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து அசோக் லேலண்ட்ல வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் ஐஎன்டி. ஸோ இண்டஸ் ஐஎன்டி பார்த்தீங்கன்னா ஒரு கப் பேட்டர்ன்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ கப் பேட்டர்ன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கப் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல ஹை வந்து போகும். இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும், இந்த இண்டஸ் ஐஎன்டி பேங்க் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு கப் பேட்டர்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அதாவது நாளைக்கு வந்து நாம வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். 1008 வரைக்கும் நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா இது கப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேண்டில் ஃபார்ம் ஆயிட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல பீக் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதோட என்ட்ரி லெவல் நம்ம இங்கே கூட எடுத்துக்கலாம். இதை பிரேக் அவுட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம இங்கே கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஹையா பிரேக் பண்ணால் 1008 வரைக்கும் நம்ம வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 பேங்க்ஸ். ஸோ ஒரு 50% வந்து ஒரு செல்லிங் சான்சஸ் இருக்குங்க. அதாவது நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும். ஸோ அதையும் தாண்டி பிரேக் அவுட் வச்சா ஸோ மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. நாளைக்கு வந்து கொஞ்சம் டஃபஸ்ட் சுச்சுவேஷன் தான் இருந்தாலுமே கூட நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ஓவர் ட்ரேட் இல்லாமல் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ மற்றபடி மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் தான் கிட்டத்தட்ட 453 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் ஒரே நாளில் கொடுத்துருக்குதான்னு தெரியல. ஸோ வரலாறு காணாத ஒரு மூமெண்ட்டுன்னு நினைக்கிறேன் பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம். ஃபினான்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னா இந்த என்ன சொல்றது பட்ஜெட், இந்த பட்ஜெட் டைம்ல ஏதாவது ஃபினான்ஸுக்கு சம்பந்தமான ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸுக்கு சம்பந்தமான ஏதாவது ஒரு நியூஸஸ் வந்தாலோ இல்லைனா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது கட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் எல்லாம் நடக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான். பஜாஜ் ஃபின்சர்வ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல growth தான் இன்னைக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நாளைக்கு வந்து கொஞ்சம் செல்லிங் பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ஸோ நான் 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 6th ஜனவரி 10 மார்னிங் பேட்ச் இருக்கு, ஈவினிங் பேட்ச் இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுக்கிறது தான், எதுவுமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிடையாது. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்தந்த டாபிக் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ 5 days டைம் இருக்கிறதுனால இன்னைக்கு கற்றுக்கிட்டு போகிறத நாளைக்கு மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஸோ நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் உடனே பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து கேட்டு நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் கிளாஸில் கூட நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏன்னா கற்றுட்டு போகிறீங்க உடனே வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிட முடியாது. கற்றுட்டு போகிறீங்கன்னா ஒரு 1 month நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இல்லை ஒரு 15 days ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஸோ என்கிட்ட ஒரு 5 or 6 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இன்னொரு வீடியோ கால் அட்டன் பண்ணி ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே டெலிகிராம் சேனலில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் 14 நாளில் ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.